புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, வேத வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியிடத்தில் தேவ தூதர்களுடைய தரிசனத்தை அவன் பார்க்கும் பொழுது, பரலோகத்தின் தரிசனத்தை அவன் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கு ஒரு சத்தம் கேட்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். கேட்ட உடனே அவன் தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறான். இதோ அடியே, இதோ அடியே, என்னை அனுப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற தலைப்பு என்னென்ன, இதோ அடியே என்னை அனுப்பும். அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்துவதை பார்க்க முடிகிறது. இதோ அடியே அப்படின்னு சொல்றார். அப்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதோ அடியே என்று சொன்னால் என்னுடைய விருப்பம் அல்ல, ஆண்டவருடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி அவர் தன்னை ஒப்புக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்கு முழுவதுமாக நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமிக்க தேவனாக இருக்கிறார். இதுக்கப்புறமா அவருடைய ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமாய் ஆண்டவராக தேவன் நடத்த ஆரம்பித்தார். நடக்க போகிற சம்பவங்களை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எப்படி பிறப்பார், எப்படி ஊழியம் செய்வார், எப்படி மரிப்பார், எப்படி அவருடைய 1000 வருட ஆளுகை இருக்கும், எப்படி நித்தியம் இருக்கும் என்கின்ற காரியங்கள் வரை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் நடத்தினார். அப்போது இதெல்லாம் நடத்துவதற்கு காரணம், ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை ஒப்பு கொடுத்தார். இதோ அடியே என்னை அனுப்பும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ கர்த்தர் அதிகமாக யாரை எடுத்து பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, அங்கு சாமுவேல் சொல்றாரு, சொல்லு அடியே கேட்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த தேவ ஆலயத்திலே சாமுவேல் விளக்கு அணைந்து போகும் முன்பே படுத்து கொண்டார். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார், சாமுவேலே சாமுவேலே. அவன் என்ன நினைக்கிறான், ஏலி தாத்தா தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி ஏலிக்கிட்ட ஓடுறான். அப்போது நான் கூப்பிடலப்பா அப்படின்ட்டு திரும்ப சாமுவேலே சாமுவேலே, திரும்ப மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே. அப்போ ஏலி கரெக்டாக கண்டுபிடிச்சார், யார் கூப்பிடுறது, ஆண்டவர் தான் கூப்பிடுறாரு. அப்போது அவர் சொல்லி அனுப்புகிறார், இன்னொரு முறை அந்த மாதிரி சத்தம் வந்துன்னா நீ என்ன பண்ணு, கர்த்தாவே சொல்லு அடியே கேட்கிறேன். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது கர்த்தாவே சொல்லு அடியே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தன்னை அர்ப்பணித்த மாத்திரத்தில் கர்த்தர் ஏலியுடைய குடும்பத்தை குறித்து ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேசத்துடைய ரகசியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். சாமுவேல் தான் முதல் பேசோமா மட்டும் தீர்க்கதரிசி என்பதை அநேக ஜனங்கள் என்ன செய்தார்கள், அறிந்து கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் பூமியிலே தரையிலே விழவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம முற்றிலுமாய் தேவ சமூகத்தில்
அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னார், கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். அப்போ அடியே என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போது யாரெல்லாம் தன்னை முற்றிலுமாய் ஆண்டவரே உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்களோ கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அப்போ அவர் சோதிக்கும் பொழுது ஆபிரகாமே என்று சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றார்? இதோ அடியேன். அப்போ இதோ அடியேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் தேவ சமூகத்தை என்ன பண்றாரு? அவர் தன்னை ஒப்பு கொடுப்பதை பார்க்க முடியும். அப்போ அங்கே என்ன சோதனை ஆண்டவர் டெஸ்ட் வச்சாரு? ஈசாக்கை பலியாக அங்கு கேட்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் பலி கேட்கிறவரா அப்படின்னா இல்லை. அப்போ ஏன் ஆண்டவர் ஈசாக்கை பலியை கேட்டாரு? ஆபிரகாம் எதை அதிகமாக நேசித்தானோ அதை கர்த்தர் கொடுக்குறாரா இல்லையா, கர்த்தருக்காக கொடுக்குறானா இல்லையான்றத கர்த்தர் என்ன பண்ணுறாங்க பார்க்குறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதை கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கொடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிகமாக பெற்றோர்கள் யார் அதிகமாக நேசிப்பாங்கன்னா முதல் பிறந்த பிள்ளை நேசிப்பாங்க. முதல் பிறந்த பிள்ளை, ஏன்னா பேர் சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த முதல் பிள்ளை என்கிட்ட தான் அப்படின்ட்டேன். அல்லேலூயா. முதல் பிறந்ததெல்லாம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அப்போது அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, இப்போ ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. ஏன்னா 100 வயசுக்கு அப்புறமா பிறந்த பிள்ளைன்றதுனால அதிகமாக செல்லமாக பார்த்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுடன் உன் நேசகுமாரன் என்ன பண்ணேன்? நான் குறிக்கும் தேசத்தில், நான் குறிக்கிற மலையில் அவனை எனக்கு என்ன பண்ணேன்? தகன பலியாக பலியினேன். அப்போது ஆபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மனைவியிட சொல்லிட்டு போகிறார், நானும் பிள்ளை ஆண்டான போய் என்ன பண்ணுறோம்? தொழுது கொண்டு திரும்ப வருகிறோம் அப்படின்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம போகும்பொழுது ஆபிரகாம் மனைவிட்டு என்ன பண்ணல? ஆண்டவர் தன்னுடைய குழந்தைய பலி கேட்குறாரு என்ன பண்ணல? சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, ஒருவேளை சாராளுக்கிட்ட சொல்லியிருந்தா சாரால் என்ன பண்ணியிருப்பாங்க? கிழவனுக்கு மென்டல் ஆகிடுச்சு பொழுது, என்ன இத்தனை வயசில் ஆண்டவர் பலியெல்லாம் கேட்பாரா? அதெல்லாம் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொன்னார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே போல் அவர் மலையில் போய் அவர் கத்தி எடுத்து ஓங்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உன் பிள்ளையாண்டன் மேலே உன் கையை என்ன பண்ணாத? போடாது. இப்பொழுது கர்த்தருக்கு நீ பயந்திருக்கிறவன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ பாருங்கள், சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை எப்படி டெஸ்ட் பண்ணுறாருன்னா, நீ ஆண்டவருக்கு பயப்படுறையா இல்லைன்னு பார்க்குறதுக்கு உனக்கு பிரியமானதை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? கேட்பார். அப்போ நமக்கு கொடுக்குறதுக்கு மனசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். அப்போ அங்கே ஆபிரகாம் தான் எப்படி ஒப்பு கொடுக்குறான்னா, இதோ அடியே, ஏன்னா நான் முற்றிலுமா என்ன பண்ணுறேன்? ஒப்பு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி இதோ அடியேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தினார். சாமுவேலை இதோ அடியேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாக கர்த்தர் பயன்படுத்தினார். ஆபிரகாம் இதோ அடியேன் என்று சொல்லும் பொழுது தேவன் அவனை வானத்து நட்சத்திரங்களை பார்ப்பா, நீ என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததியில் என்ன பண்ணுவேன்? வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல என்ன செய்வேன்? உன்னை பெருக பண்ணுவேன் என்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இதோ அடியேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 3:4 வாசிக்கும் பொழுது, பார்க்கும்படி மோசே கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஓரே பர்வதம் மட்டும் அவன் ஆடுகளை ஓட்டி கொண்டு போனான். அவன் ஆடுகளை ஓட்டி கொண்டு மேய்த்து கொண்டு போகும்பொழுது அந்த பர்வதத்தில் ஒரு முள்செடி எரிகிறது போல இருக்கிறது. ஆனால் அந்த முள்செடி எரியவில்லை. ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை அவன் பார்க்கிறான். இது என்ன காட்சி அப்படின்னு சொல்லி அவன் கிட்டே அந்த காட்சியை பார்க்கும்படியாக போகும்பொழுது அந்த எரிகிற அக்னியிலிருந்து கர்த்தர் மோசையோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்போ மோசே மோசே என்று சொல்லி அந்த முட்செடியிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்த உடனே மோசஸ் என்ன பண்ணுறாருங்க, ஆண்டவரே சொல்லுங்க, அடியே அடியே கேட்கிறேன் ஆண்டவரே. அப்போது அடியே என்று சொல்லி தன்னை என்ன பண்ணுறாருங்க, அவர் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறார். அப்படி முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன், அங்கே என் ஜனங்களை விடுவிக்கும்படியாக நான் உன்னை நடப்பட்டேன், தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். உடனே மோசஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சாக்கு போக்குகள் என்ன பண்ணுறாங்க சொல்கிறார். அவன் ஏன் சாக்கு போக்குகளை சொல்கிறான்னா, அவன் எகிப்திலிருந்து தான் ஓடி வந்தான். ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு எகிப்திலிருந்து தான் ஓடி வந்தான். திரும்ப போனோம்னா அங்கே நமக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே அந்த இடத்துக்கு திரும்ப அவன் போக பயந்தான். அவன் பல சாக்கு போக்குகளை சொல்வான். ஆண்டவரே, நான் திக்குவாயி மந்தனாவு, எனக்கு வேறு யாருன்னா அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பல சாக்கு போக்குகளே அவன் சொல்கிறான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா, உனக்கு உன் சகோதரன் ஆரோன் இருக்கிறான் அல்லவா, அவன் உனக்கு எதிர்கொண்டு வருவான், அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ ஆரோன்கிட்ட சொல்லு, ஆரோன் ஜனங்கள்கிட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசஸை என்ன பண்ணுறாரு, பலப்படுத்தி அவர் எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் அவன் தன்னை அர்ப்பணித்ததினாலே எகிப்தில் இருந்த 6 லட்சம் புருஷர்களையும் ஆண்டவர் மோசையின் மூலமாக விடுவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு இரட்சகனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசையா தன்னை இதோ அடியேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தினார். சாமுவேலை இதோ அடியேன் என்று சொல்லும் பொழுது தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் பயன்படுத்தினார். ஆபிரகாம் இதோ அடியேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேசத்தினுடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன பண்ணார்கள், மாற்றினார். மோசே தன்னை அடியேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவனை தலைவனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் ஒரு பெரிய கருவியாக மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 9:10 தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள சீஷர் இருந்தால் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார், ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். அல்லேலூயா. இப்போ அனனியா கிட்ட கர்த்தர் போறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அனனியா கிட்ட கர்த்தர் திட்டத்தை ஆண்டவர் தரார். என்ன திட்டத்தை தராரு? சவுல் என்ன பண்ணுறாருங்க, இப்போ அவர் ஜோம் பண்ணுகிறாரு, நீ சவுல்கிட்ட போ, நீ கையை வை, ஜோம் பண்ணு, அவனுக்கு என்ன பண்ணும், அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த சம்பவத்தை நான் தியானித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சவுல்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். அப்போது அதாவது மத்தியான வேளையில் சூரிய பிரகாசத்திலும் ஒரு பிரகாசம் அவனை சுற்றிலும் சூழ்ந்தது. அவன் கண்கள் இருளடைந்தது. எத்தனை நாள் அவன் இருட்டில் அவன் கண் தெரியாமல் இருந்தான்னு சொன்னால் 3 நாட்கள் கண் தெரியாமல் இருந்தான்.
அந்த 3 நாட்களும் தேவ சமூகத்தில் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். இப்போ அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அனனியா கிட்ட அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறார். இப்போது சவுலுங்கிறவன் என்ன பண்ணுறான்? அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். நீ அவன்கிட்ட போயிட்டு என்னுடைய வார்த்தைகள் என்ன பண்ணு, அறிவி என்று சொல்லுகிறான். நான் யோசித்தேன், கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும் பொழுது சவுல்கிட்ட பேசுகிற ஆண்டவர் திரும்ப சவுல்கிட்டே போயிட்டு நீ உன்னை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால், இந்த சவுல் சபையோடு கூட இணையணும். சபையோடு கூட இணையணும்னா ஒருத்தர் என்ன பண்ணணும்? கை வச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு பிரதிஷ்டை செய்யணும். கை வச்சு ஒரு பிரதிஷ்டை செய்யணும். பிரதிஷ்டை செஞ்சால் தான் அது ஊழியம், இல்லைன்னா அது ஊழியம் இல்லை. அப்போது அவன் சபையோடு கூட இணைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் அனனியாவை அனுப்புகிறார். சவுல் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ சவுல்ங்கிற பவுல் 3 காரியத்துக்காக கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். என்னென்ன காரியத்துக்காக? புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இஸ்ரவேலுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போ புறஜாதின்றவங்க அறியாதவங்க, இஸ்ரவேல்ன்றவங்க தேவனை அறிந்தவங்க, ராஜாக்கள்ன்றவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க. இந்த 3 பேருக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணோம்? அறிவிக்கணும். அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் அனனியா கிட்ட சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ அவன் போய் அனனியா போய் சவுல் மேலே கையை வச்ச மாத்திரத்தில் அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் கீழே விழுந்தது. அவன் பார்வை உள்ளவனாய் ஆண்டவராக தேவன் மாற்றினான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அனனியாவை கர்த்தர் ஆண்டவர் ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போ அனனியா ஊழியர்களை உருவாக்குகிற வேலையை செஞ்சார். ஆண்டவரே சொல்லுங்க, நான் கேட்குறேன், அடியை கேட்கிறேன்னு சொல்லும்போது ஊழியக்காரர்களை உருவாக்குகிற ஒரு பணியை கர்த்தர் அனனியாவிட்ட ஆர்டர் கொடுத்தார். அனனியா பேர் ரொம்ப அதிகமாக சொல்ல மாட்டோம், ஆனால் பவுல் பேரை அதிகமாக என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுவோம். மெசேஜில் கூட பவுல் பேரை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஆனால் அனனியா பேர் என்ன பண்ண மாட்டோம்? பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா அனனியாவுடைய ஊழியம் மறைந்திருக்கிற ஊழியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். சில பேருடைய ஊழியங்கள் பிரபலமாக தெரியும், சில பேருடைய ஊழியங்கள் மறைந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. அதாவது மறைந்திருக்கிற ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்னா சக்கரை போல. மறைந்திருக்கிற ஊழியம் எப்படிப்பட்டது? சக்கரை போல. சக்கரை வாசனை வீசாது, ஆனால் எறும்பு என்ன பண்ணோம்? சக்கரை தேடி ஓடி வரும். வெளிப்படையான ஊழியன்றது வாசனை வீசுகிற ஊழியம். உதாரணத்துக்கு பலாப்பழம் போல், மாம்பழம் போல். அது எங்கே இருந்தாலும் வாசனையை வச்சு என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம், இந்த இடத்துல இந்த ஃப்ரூட் இருக்குது அப்படின்னு. அப்போது வாசனை அப்படின்றது பிரபல்யமாக அது எல்லாருக்கும் மூக்கில் முகர்ற மாதிரி இருக்கும். பிரபலமான ஊழியம். சில ஊழியங்கள் மறைந்து இருக்கிற ஊழியம், சக்கரை போல் தேடி வருவாங்க. சிலது வாசனை மூலமாக தேடி போகிற ஊழியம், சிலது அவங்க நம்மளை தேடி வர ஊழியம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது அனனியா எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சார்னா அவரை தேடி வந்தாங்க. பவுலுடைய ஊழியனா எல்லாரையும் தேடி அவர் என்ன பண்ணாருங்க? போனார். அப்போ எப்படி இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தையும் நம் செயல்படுத்துவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மொத்தம் ஒரு 5 பேரை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரே வார்த்தையில் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்குரிய பகுதியை, உங்களுக்குரிய போர்ஷனை நீங்கள் என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க? சொல்லி தருவேன். சில நேரத்தில் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே நான் எங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவர் சொல்ல, நீ இரவும் பகல் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு அப்படின்னு. அப்போ 84 வயதுள்ள தாய் என்ன பண்ணாங்க? இரவும் பகல் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் என்ன பண்ணணும்? செய்கிறவர்களாய் மாறும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த வசனங்களை கொடுத்துருக்காய். கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோம்.